குட் மார்னிங் சின்டூஸ். இன்றைக்கி ஆக்சுவலி பேப்பர் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது இந்த பேஜ் வந்து ஃப்ரண்ட் பேஜில் இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு இந்த நியூஸ் பார்த்தோன்னேவும். ஸோ என்ன இருக்குது ஆக்சுவலி இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இதோட பிஹைண்ட்ஸ் என்னன்னு தெரியுமான்னு தெரியல. பட் இந்த குட்ஸ் ட்ரெயின் வந்து ஆக்சுவலி ஒரு ட்ராக்கில் போயிருந்துருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு போன ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்திருக்குது. ஸோ அது போக வேண்டிய ட்ராக்கை விட்டு மாறி இந்த குட்ஸ் ட்ரெயினோட ட்ராக்கில் வந்து மாறி போயிடுச்சு. ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த குட்ஸ் ட்ரெயினும் இந்த நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெஸ்ட் பெங்கால் போன ட்ரெயினும் மோதிடுச்சு. அண்ட் அந்த சைடு வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்த ட்ரெயின் வந்து இந்த நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து போன ட்ரெயின் மேலே அப்படியே மோதிடுச்சு. அப்போ இந்த 3 ட்ரெயினும் வந்து நல்லா கிளாஷ் ஆகிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி டேமேஜ் நடந்தது தான். ஸோ இவங்களாம் நினச்சி பார்த்துருப்பாங்களா சொல்லுங்கள்? நினச்சி பார்த்துருப்பாங்களா இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துருப்பாங்களா? எவ்வளோ லைஃப்ஸ் வந்து இப்போ போயிடுச்சு. எத்தனை பேர் பேப்பரில் போட்டிருப்பாங்க கை இல்லை கால் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு சிலருக்கு 2 கை போயிடுச்சு, ஒரு சிலருக்கு 2 கால் போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் போட்டிருக்குறாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தானே. இப்போது உங்களுக்கு கொடுத்துருக்க லைஃப்பை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாள் நீங்கள் வந்து தூங்கி எந்திரிக்கிறப்பவும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபெயிலியர்ஸ் வேணாலும் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இப்போ வரைக்குமே வந்து இப்போ நீட் வந்து ஃபெயிலியர்னு நீங்கள் நினைக்கிறீங்க. 3rd அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டேன், எனக்கு 3 டைம்ஸ் ஃபெயில் ஆகிடுச்சு, 4 டைம்ஸ் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நீட் மட்டும் வச்சு சொல்லலை, உங்கள் லைஃப்கே சொல்கிறேன். சரியா? ஸோ இந்த ஒரு ஃபெயிலியரை நினச்சி நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் உட்காந்துடாதீங்க. சரி, எப்போ வேணாலும் நம்ம லைஃப் என்ன வேணாலும் நம்மளுக்கு கொண்டு வரலாம். சரி, நம்ம கையில் இல்லை, அது வந்து கடவுளோட கையில் இருக்குது அண்ட் நேச்சரோட கையில் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிறப்போ வந்து தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? நேச்சர், கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளுக்கு தேங்க் பண்ணுங்கள். இல்லை நேச்சர் மேலே பிலீஃப் இருந்தால் நேச்சருக்கு வந்து தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த லைஃப் எனக்கு கொடுத்துருக்கிறதுக்கு வந்து ரொம்ப நன்றி. நான் வந்து இதை ஒவ்வொரு நாளும் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். ஒவ்வொரு நாளும் என்ன நானே வந்து ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்களேன். ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் மறந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களை ஹாப்பியாக நீங்கள் வச்சுக்கோங்க. சரி, உங்களோட இன்னர் சோலை வந்து நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அவங்க பேசஞ்சர்ஸ் வந்து ட்ரெயின் வந்து திடீர்னு ஆட ஆரம்பிச்சிச்சு. நடுவில் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து சடனாக முன்னாடி வந்து கிளாஷ் நடந்துட்டுருக்கு. பட் யாருக்குமே பேசஞ்சர்ஸ்க்கு தெரியல. அப்போ என்ன இருக்குது, திடீர்னு அந்த பர்த்தில் படுத்திருப்பாங்க இல்லையா மேலே, அவங்களாம் வந்து கீழே விழுக ஆரம்பித்தவங்களாம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. அந்த ஏசி கோச்சில் இருந்திருப்பாங்க இல்லையா, சென்டரில் மிடில் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும் தான் சேஃபாக இருந்துருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தான் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. முன்னாடி இருந்தவங்களும் போயிட்டாங்க, பின்னாடி இருந்த பேசஞ்சர்ஸும் வந்து காணோம். அந்த 2nd கிளாஸ் 3rd கிளாஸில் காசு கொடுத்து போயிருப்பாங்க இல்லையா கம்மி ரேட்டுக்கு, அவங்களாம் இதாகிட்டாங்க. சரி, அப்போ பாருங்களேன், இப்போ இங்கேயுமே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலி வந்து புவர் பீப்புள் தான் வந்து முன்னாடி இருந்திருப்பாங்க. சரி, மிடில் கிளாஸாக இருக்கட்டும், லோவர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி பேசஞ்சர்ஸ் தான் முன்னாடி இருந்திருப்பாங்க. பின்னாடி அந்த 2nd கிளாஸ்லாம் ட்ராவல் பண்ணி போயிருந்திருப்பாங்க. அந்த 1st கிளாஸ் ஏசி கோச்சில் போனவங்களாம் சேஃபாக தான் இருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து ஸோ என்ன லைஃப் வந்து உங்களுக்கு அடுத்த நிமிஷம் என்ன கொண்டு வரும்னு தெரியாது. இன்றைக்கி வந்து நல்லா போயிட்டுருக்கும், நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து உங்கள் மனசையும் சரி, உங்களோட சோல் மைண்ட் எல்லாத்தையுமே ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை பார்த்தோன்னே உங்கள் எல்லாேருக்கும் இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ஹாவ் அ குட் டே கைஸ்.